வக்பு வாரிய சொத்துக்களை திமுகவும் காங்கிரசும் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்பு துவா ஓதி நோன்பை திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளது என திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து உள்ளது எனவும் குறிப்பிட்டார். வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று அது திமுக சார்பில் பேசினாலும் அல்லது ஜவாஹிருல்லா பேசினாலும் ஆலூர் ஷானவாஸ் பேசினாலும் காங்கிரஸ் சார்பிலே ஹசன் மௌலானா பேசினாலும் அல்லது திருமாவளவன் பேசினாலும் உங்களுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், கருத்தியல் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி மேடை அமைத்து தருகிறோம். இதே புதுக்கோட்டையில் மேடை அமைத்து தருகிறோம். உங்களின் தலைவர்கள் அறிவார்ந்தவர்கள் என்று யாரை நினைக்கிறீர்களோ, இஸ்லாமியர்களுக்கு யார் குரல் கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களை வரவையுங்கள். பொது மேடையில் நாங்கள் விவாதிக்க தயார். உங்களுடைய இஸ்லாமிய போலி வேஷத்தின் முகத்திரையை கிழித்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைத்து மக்களையும் சமமாக மதிக்கிறது. வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இஸ்லாமிய நிலங்களை பாதுகாக்கும், இந்துக்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை அவர்களுக்கு உண்மையாக தரும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் எடுத்துச் சொல்வோம். அறைகூவலுக்கு திமுகவும் அதன் கூட்டணிகளும் தயாரா என்பதுதான் எங்கள் கேள்வி.